வணக்கம். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி தமிமுன் அன்சாரி அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தம்பி எனக்கு ரொம்ப நாளா பழக்கம், அதனால்தான் இந்த வீடியோ பதிவு. எல்லாரும் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதுபோல தம்பியும் ஒரு மதத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் மதம் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டும் குரல் கொடுக்காமல் பொதுவாக சமூக நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் குரல் கொடுப்பவர். இதை நான் பல சமயத்தில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். குறிப்பா ஈழ மக்களுக்காக நடந்த பல போராட்டங்கள்ல நான் கலந்துக்கிட்ட போராட்டங்கள்ல தம்பியை நான் பார்த்துக்கிறேன். நான் சில போராட்டங்கள் தான் கலந்துருக்கிறேன். தம்பி நிறைய போராட்டங்கள்ல கலந்துருக்காரு. நல்லா படிச்சவர், பிஏ சிஎஸ் எம்ஏ படிச்சவர். இதுல என்ன கூடுதல் சிறப்புனா, அவரு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பயின்ற மாணவர். அவரு மாணவர் பருவத்திலிருந்தே மாணவர்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்களுக்காகலாம் போராடியவர், களமிறங்கியவர். அவரு சட்டசபையில் அவருடைய உரையை கேட்டு பல மூத்த தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அதனால்தான் அந்த வீடியோ பதிவு போடுறேன். இப்படிப்பட்ட ஒருவர் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றால் அது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கும் ரொம்ப பலனுள்ளதா இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பலனுள்ளதா இருக்கும். ஏன்னா உரிமைக்காக தைரியமா குரல் கொடுக்கறவங்க பதவியில் இருந்தா தான் அது நாட்டுக்கு நல்லது. அந்த வகையில தம்பியை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறச் செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.